வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு சூப்பர் அப்டேட்டை பற்றி இருக்குது. சிம்புவின் புதிய படமான எஸ்டிஆர் 49 பற்றி ஒரு முழு விவரமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கைஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவில் எப்போதும் பேசப்படும் நடிகர் சிம்பு ரசிகரின் இதயங்களை கவர்ந்த நபர். எத்தனை சர்ச்சைகளும் வந்தாலும் எத்தனை தடைகளும் வந்தாலும் மீண்டும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல தனது திறமையால் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்த நடிகர் தான் சிம்பு. இப்போது அவர் 49 என்னும் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த படத்தை இயக்க போவது வந்து பாக்கிங் படத்தின் புகழ்பெற்ற இயக்குனர் ராம்குமார் கிருஷ்ணன். பாக்கிங் படத்தின் கதையமைப்பும் இயக்கமும் விமர்சகர்களிடமிருந்து ரசிகர்களிடமிருந்து பெரிய வரவேற்பை பெற்றது. அதனால தான் எஸ்டிஆர் 49 இயக்கும் பொறுப்பும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னு தெரியுமா காய்ஸ்? நீண்ட நாட்களா ஹீரோவாக மட்டும் நடித்து வந்த சந்தானம் இப்போது மீண்டும் ஒரு சிறந்த காமெடியனாக இந்த படத்துல நடிக்க ஒப்புக்கொண்டிருக்காரு. சிம்பு சந்தான காம்பினேஷன், அந்த கூட்டணி என்பது நினைத்தாலே நம்மளுக்குள்ள ஒரு நாஸ்டாலஜி ஏற்படும் இல்லையா? மன்மதன், வல்லவன் போன்ற படங்கள்ல அவர்கள் ஜோடி அடித்த காமெடிகளை நம்மளால மறக்க முடியுமா? இப்போது இன்னொரு சூப்பர் அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்தின் ஹீரோயினும் பற்றிய முக்கிய அறிவிப்பு. எஸ்டிஆர் 49 படத்துல வந்து சிம்புடன் ஜோடியாக நடிக்க இருக்கிறவங்க வந்து கையாடு குளோகர். டிராகன் படத்தின் மூலம் ரசிகர்களை கவர்ந்தவங்க ஒரு சென்சேஷன் நடிகையோடு இப்போது சிம்புடன் இணைவதால ரசிகர்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாயிருக்கு கைஸ். கையாடு லோகர் ஒரு நவீன இமேஜுடன் இருக்கும் ஒரு தனி அழகு மற்றும் திறமையின் பிரபலமான ஒரு ரைசிங் ஸ்டார். சிம்புவின் பர்சனாலிட்டியுடன் அவனுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் சேரும்போது இந்த ஜோடி ரசிகர்களை ஒரு ஆட்டி போட வைக்க போகுதுன்னு தான் சொல்லலாம். எஸ்டிஆர் படம் 49 படத்தின் முக்கிய அம்சம் கேட்டீங்கன்னா இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன், ஹீரோ வந்து சிம்பு, ஹீரோயின் வந்து கையாடு லோகர், காமெடி ட்ராக்ல வந்து சந்தானம் இருக்கிறாரு. இசையமைக்க இருக்கிறாங்க யார் என்பது குறிப்பிட்ட ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. ஆனா மிக விரைவில் எங்க சேனல்ல வரும் நான் எதிர்பார்க்கிறேன். இதனுடன் எஸ்டிஆர் 49 கதைக்களம் குறித்து பல வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு மிஸ்ட்ரி, த்ரில்லர் மற்றும் ஆக்ஷன் கலந்த படம் என்பதற்கான சின்ன தகவல் இன்ஃபர்மேஷன் எங்களோட சோர்ஸ் கிடைச்சிருக்கு. சிம்புவின் சமீபத்திய படமான மாநாடு, வெந்தது காடு, வெந்தது மீண்டும் வருவான் போன்ற படங்கள்ல ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. தலை எஸ்டிஆர் 49 மீது எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமா இருக்குது. இப்ப தக் லைஃப்னு சொல்லி ஒரு படம் கமலஹாசன் சாரோட நடிச்சிட்டு வராரு. அப்படி எஸ்டிஆர் 49, எஸ்டிஆர் 15 சொல்லி போய்கிட்டே இருக்கு. டிராகன் பட டைரக்டரோட கூட அவர் நடிக்க தயாரா இருக்காரு. ரசிகர்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் கேட்டீங்கன்னா சிம்புவின் எளிமையான ஆனாலும் மாஸ் ஸ்டைலு, சந்தானத்துடன் சேரும் ஒரு பஞ்ச் காமெடி, கையாடு லோகோடன் புதிதாக உருவாகும் காதல் காம்பினேஷன், ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஒரு வித்தியாசமான கதை அமைப்பு. இன்னும் சிறந்த விஷயம் என்னன்னு சொன்னா இந்த படத்துல சிம்புவின் ரசிகர் மட்டுமில்ல தமிழ் சினிமா ரசிகரின் கவனத்தை மீட்கும் வகையில் உருவாகி வருது. இப்போதைய நம்முடைய கேள்வி என்னன்னா, இந்த புதிய ஜோடியை சிம்பு மற்றும் கையாடு லோகரை நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? சந்தான சிம்பு கூட்டணி மீண்டும் ரீயூனியன் ஆகும் விஷயத்துல நீங்க உங்க கருத்து என்ன? அனைத்து அப்டேட்டுகளும் தொடர்ந்து பெற நம்முடைய எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை மீண்டும் சந்திக்கிறேன் புதிய அப்டேட்டுடன். உங்கள் பிரசாந்த். நன்றி.